ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த நித்திய வெளிச்சம் தொலைக்காட்சியின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மாலை 5 மணி முதல் 5:30 மணி வரை தேவனுடைய வார்த்தையோடு என்னோடு கூட இணைந்திருக்கிற உங்களை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நாம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். தேவனுடைய வார்த்தைக்காக நாம் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. Thank you, Jesus. Hallelujah. உம்மை அப்பான்னு கூப்பிடதா ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடதா ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடதா ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடதா ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடதா ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடதா ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம்ப்பா. மனமகிழ்ச்சியான அந்த மாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்பா. உடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, இந்த வார்த்தையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்பா. பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே ஸ்தோத்திரம், என்னோடு கூட இணைந்திருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உம்முடைய வார்த்தையாய் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையோடு கூட இருந்து ஜனங்களோடு பேசுங்க ஆண்டவரே. வார்த்தையை அனுப்பி சுகத்தை நீர் கட்டளையிடுகிறதற்காக உமக்கு நன்றி. வார்த்தையை அனுப்பி விடுதலை கொடுக்கிறதற்காக நன்றி. இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள், இந்த சத்தம் ஆண்டவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஜீவனை வெளிப்படுத்தட்டும். மரித்தவைகள் எல்லாம் உயிர்ப்பிக்கப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தையானது இந்த வார்த்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு மறுரூபத்தை உண்டாகட்டும். இவர்கள் வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை கொண்டு வரட்டும். பலப்படுத்து ஆண்டவரே, என்னோடு கூட இருந்து பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல், அதனுடைய 8வது அதிகாரம், அதனுடைய 36வது வசனம். லூக்கா 8:36. பிசாசுகள் பிடித்திருந்தவன் சொஸ்தமாக்கப்பட்டதை கண்டவர்களும் அதை அவர்களுக்கு அறிவித்தார்கள். பிசாசுகள் பிடித்திருந்தவன் சொஸ்தமாக்கப்பட்டதை கண்டவர்களும் அதை அவர்களுக்கு அறிவித்திருந்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு வாலிபன் பிசாசு பிடித்திருந்தவனாய் காணப்பட்டான். அந்த வாலிபனுடைய வாழ்க்கையிலே பிசாசு பிடித்து அவனுடைய வாழ்க்கை தாறுமாறாய் போய்கொண்டிருந்ததை எந்த ஜனங்கள் பார்த்தார்களோ அதே ஜனங்கள் அவன் சொஸ்தமாக்கப்பட்டதை கண்டது மட்டுமல்ல, அதை அவர்கள் போய் அறிவித்தார்கள் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலையும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் இன்றைக்கு நீங்கள் போய்கொண்டிருக்கிற, நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலைகள்,
ஒருவேளை உங்களுக்கு எதிராக இருக்கலாம், ஒருவேளை கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம், கண்ணீரை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம், வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை எல்லாம் இருக்கும், ஆனா சமாதானம் இல்லாத ஒரு நிலைமையை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். நீங்கள் உங்க வாழ்க்கையில பாசிட்டிவா நடக்க வேண்டிய சூழ்நிலைகளுக்கு பதிலாக நெகட்டிவா சில சூழ்நிலைகள் நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நான் சொல்றேன், எப்படி அந்த பிசாசு பிடித்திருந்தவனை ஜனங்கள் அவனுடைய தாறுமாறாக்கப்பட்ட வாழ்க்கையை கண்டார்களோ, அதே ஜனங்கள் அவன் சொஸ்தமாக்கப்பட்டதை கண்டது மட்டுமல்ல, அதை போய் அறிவித்தது போல இந்த சத்தத்தை கேட்கிற என்னோடு கூட இணைந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நான் தீர்க்க தரிசனமாய் சொல்றேன், இன்னைக்கு நீங்க படுகிற பிரயாசங்கள், வேதனைகள், கண்ணீரெல்லாம் சிலர் பார்த்துட்டு இருக்கலாம். மற்றவர்கள் நம்மளை அற்பமாய் பார்க்கத்தக்கதாய், மற்றவர்கள் நம்மளை ஒரு மாதிரி கீழ்த்தரமாய் பார்க்கத்தக்கதாய் நம்முடைய வாழ்க்கையில சில சூழ்நிலைகள் நடந்து கொண்டிருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதே கண்களுக்கு முன்பாக உங்க நெகட்டிவ சொன்ன அதே ஜனங்கள் உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிற நன்மைகளை பார்ப்பாங்க, அதை மற்றவர்களுக்கு போய் அறிவிப்பார்கள். அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வார். ஆமென், ஆமென். சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அநேகருடைய வாழ்க்கையில இந்த உலகத்துல நமக்கு நிறைய பாடுகள் உண்டு, இந்த உலகத்துல நமக்கு நிறைய பிரச்சனைகள் உண்டு. ஆனா நம்ம பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு எல்லாமே. இங்க நமக்கு ஒண்ணுமே கிடையாது. இங்க நம்ம அடிக்கப்படுவோம், இங்க பாடுபடுவோம், இங்க பிரச்சனையில வாழ்வோம், இங்க உபத்திரப்படுத்துவோம். ஆனா எல்லாத்துக்கும் கர்த்தர் என்ன செய்வார்னா, பரலோகத்துக்கு கொண்டு போய் நமக்கு அது எல்லாம் சரி கட்டுவார். பரலோகத்துல நமக்கு சத்துரு இருப்பதில்லை, இந்த பூமியில தான் நமக்கு சத்துரு இருக்காங்க. இந்த பூமியில தான் நம்ம வெட்கப்பட்டு இருக்கிறோம், இந்த பூமியில தான் தலை குனிஞ்சு நடந்திருக்கிறோம், இந்த பூமியில தான் வேதனைகளை அனுபவித்து இருக்கிறோம். அப்போ கர்த்தரை தேடி, கர்த்தரை ஆராதித்து, அவரை துதித்து, அவரை நம்பி வந்த நம்ம வாழ்க்கையில தோல்விகளும், நஷ்டங்களும், பாடுகளும், உபத்திரவங்களும் வரும்போது ஒரு நாள் தருவார். மேல போய் நான் இதுக்கு பதிலா சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொன்னா அது சரியாகாது. எந்த இடத்துல அவமானத்தை சந்தித்தமோ, எந்த இடத்துல வெட்கப்பட்டமோ, யார் கண்ணுக்கு முன்னாக நம்ம வேதனைப்பட்டமோ, அதே கண்களுக்கு முன்பாக, உங்க சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்க தலையை அவர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாய் சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் பந்தியை ஆயத்தப்படுத்தி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பந்தியை ஆயத்தப்படுத்தி சத்துருக்களினுடைய கண்களுக்கு முன்பாக உங்க பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, ஹல்லேலூயா. அப்போ இந்த வாலிபனுடைய வாழ்க்கையில பிசாசு பிடிக்கப்பட்டு அவன் நிறைய வாழ்க்கையில கஷ்டங்களை அனுபவித்தான், அவன் நிறைய வேதனைகளை அனுபவித்தான், நிறைய பிரச்சனைகளை அனுபவித்தான். அதையெல்லாம் ஒரு கூட்டம் பார்த்துச்சு. அதே கூட்டம், அதே கண்கள், அதே ஜனங்கள் எல்லாம் அவன் சுகமாக்கப்பட்டு, அவன் சொஸ்தமாக்கப்பட்டு, எஸ், பிசாசுகள் பிடித்திருந்தவன் சொஸ்தமாக்கப்பட்டதை கண்டவர்களும் அதை அவர்களுக்கு அறிவித்தார்கள். உங்களை பற்றின சாட்சிகள் உங்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. இந்த வாலிபனை குறித்து லூக்கா 8:27 சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு கலிலேயாவுக்கு எதிரான கதரேனருடைய நாட்டிலே சேர்ந்தார்கள். அவர் கரையிலிருந்து இறங்கின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும், வஸ்திரம் தெரியாதவனும், வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறையிலே தங்கினவனுமாய் இருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான்.
இயேசு கதரேயருடைய நாட்டிலே அவர்கள் பிரவேசித்த போது, இயேசு கதரேயர் நாட்டிலே அவர் பிரவேசிக்கும் போது, அங்கே அவர் படவிலிருந்து இறங்கும் போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்திருந்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும் வீட்டிலே தங்காமலும் பிரேத கல்லறையில் தங்கினவனுமாய் இருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். ஹல்லேலூயா. முதலாவது அவனுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை எல்லாரும் பார்த்தாங்க. என்ன அப்படின்னா, அவன் வஸ்திரம் தெரியாதவனாய் இருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. அவன் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தான். அவன் வஸ்திரம் தெரியாதவனாய் இருந்தான். ஹல்லேலூயா. அவன் வஸ்திரம் இல்லாதபடிக்கு காணப்பட்டான். வஸ்திரமே இல்லாம நிர்வாணமாய் இருந்த நிலைமையை எல்லாரும் பார்த்தாங்க. நிர்வாணமாய் இருந்ததை எல்லாரும் பார்த்தாங்க. நிர்வாணம், வஸ்திரம் தெரியாதவன் நிர்வாணத்தோடு இருந்ததை ஒரு கூட்டம் ஜனம் பார்த்தது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உண்டு. வஸ்திரமில்லாத சூழ்நிலை. அதாவது வஸ்திரமில்லாத சூழ்நிலை என்பது ஒன்றுமே இல்லாத நிலைமை. ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. அவங்ககிட்ட எதுவுமே கிடையாது. ஒண்ணுமே இல்லாம ஒரு வெறுமையான நிலைமை. ஹல்லேலூயா. ஒண்ணுமே இல்லாத வெறுமை நிலையை தான் அது குறிப்பிடுகிறது. வஸ்திரமில்லாத ஒரு நிலைமை. அடுத்தது தகுதியற்ற நிலைமை. மற்றவங்க முன்னாடி போய் நம்ம ட்ரெஸ் போட்டிருந்தா தான் மற்றவங்க முன்னாடி போய் நம்ம தைரியமா நிற்க முடியும். ட்ரெஸ் இல்லைன்னா நம்மளால மற்றவங்க முன்னாடி போய் நிற்க முடியாது. அதே போல வஸ்திரமில்லாத நிலைமை என்பது தகுதி இல்லாத நிலைமையை குறிக்கிறது. மற்றவர்கள் முன்னாடி போய் நிக்கிறதுக்கு தகுதி இல்லாம பயந்து பயந்து ஒதுங்கி சில குடும்பங்கள்ல நடக்கும். ஒரு பெரிய ஒரு கல்யாண ஃபங்க்ஷனோ இல்ல வீட்டுல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஏதாவது எடுத்துட்டாங்க அப்படின்னா, அந்த ஃபங்க்ஷனுக்கு வரும்போது போட்டோ எடுக்க கூப்பிடுவாங்க, இல்ல ஸ்டேஜுக்கு கூப்பிடுவாங்க. அவங்க போய் அந்த இடத்துல நிற்பதற்கு தயங்குவாங்க. ஏன்னா தகுதி இல்லை, எனக்கு வேண்டாம் வேண்டாம். அவங்க இருக்கிறவங்க எல்லாம் நல்ல ஆடம்பரமா நல்ல ட்ரெஸ் பண்ணி நல்ல அழகா இருக்கும்போது இவங்களால அந்த இடத்துல போய் நிற்க முடியாது. தகுதி இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை. நிர்வாணம், வஸ்திரம் தெரியாதவன். வஸ்திரமில்லாத நிலைமை என்பது அவமானத்தை குறிக்கிறது. வஸ்திரம் இல்லை அப்படின்னா அது அவமானமாய் கருதப்படும். அப்படிப்பட்ட ஒரு நிலையை ஒரு சகோதரனுடைய வாழ்க்கையிலே அவன் அனுபவித்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் ஒரு நாள் இயேசு கிறிஸ்து அந்த தேசத்துக்கு வரும்போது, அந்த பட்டணத்துக்கு வரும்போது, அவனுடைய வாழ்க்கையில அவன் இயேசுவை சந்தித்த போது அவன் சுகமாக்கப்பட்டு, அதே சகோதரன் அந்த வாலிபன் வஸ்திரம் தரித்தவனாய் காணப்பட்டான் என்று சொல்லி வேதத்திலே பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, அவன் வஸ்திரம் தரித்தவனாய். ஆமென். 35:8-35 அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. வஸ்திரம் தரித்து. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஒண்ணில்லாத நிலைமையில இருக்கிறீங்களா? தகுதியே இல்லை, மற்றவங்க முன்னாடி போய் நிற்பதற்கு எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி தயங்கி நிற்கிறீங்களா? இல்ல சில அவமானத்தோடு நீங்கள் காணப்படுகிறீர்களா? நான் சொல்றேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில நீங்கள் அனுபவித்த அந்த ஒன்றுமில்லாத நிலைமை, அந்த தகுதி இல்லாத நிலை, அந்த அவமானத்தின் நிலையை மாற்றி, ஆமென், உங்க வாழ்க்கையில தகுதி உள்ளவர்களாய், நீங்கள் வஸ்திரம் தரித்தவர்களாய், நீங்க எல்லாம் சகலமும் உடையவர்களாய், நீங்கள் சந்தோஷத்தோடு நீங்க நிக்கிறத எந்த ஜனம் நீங்க ஒண்ணு இல்லாம இருக்கிறத பார்த்துச்சோ, அதே ஜனம் நீங்க எல்லாம் உடையவர்களாய் நிக்கிறத பார்க்கிறது மட்டும் இல்ல, அத போய் அறிவிக்கிற ஒரு சீசன் உங்களுக்கு உண்டாகும். தேங்க்யூ ஜீசஸ். யோசுவா, நான் யோசுவாவோ குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எண்ணாகமம் 14:6 அங்கே வாசிக்கும் போது, எண்ணாகமம் 14வது அதிகாரம்
அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்கும் போது, என்னாகமம் 14:6, தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புனேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு என்று சொல்லி, இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை வேவு பார்க்க செல்லும் போது 12 பேர் வேவு பார்க்க சென்றார்கள். அப்ப 10 பேர் அவர்கள் எல்லாரும் துர்ச்செய்தியை பரப்பினார்கள். இந்த 2 பேர் காலேபும் யோசுவாவும் மாத்திரம் இவர்கள் நாம போய் அந்த தேசத்தை சுதந்தரிப்போம் அப்படின்னு சொல்லும் போது அவர்கள் கேட்கல. இப்போ கேட்காத போது அவங்க சொல்றாங்க, தேசத்தை சுற்றி பார்த்தவர்களாகியவர்கள் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புனேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டார்கள். இவங்க துர்ச்செய்தியை பரப்பின உடனே அந்த துர்ச்செய்தி அங்க சொல்றாங்க, போய் நான் போனோம், அந்த தேசம் மகா பெருசு, அங்க இருந்தவங்களெல்லாம் நாங்க பார்த்தோம், அவங்க பார்வைக்கு நாங்க வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம், அவங்க எல்லாம் ராட்சதர்கள் போல இருந்தாங்க, அதனால நம்ம அந்த தேசத்தை என்ன செய்ய முடியாது, சுதந்தரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரம்ப செய்தார்கள். துர்ச்செய்தியை பரம்ப செய்த உடனே இப்ப இதை கேள்விப்பட்ட காலேபும் யோசுவாவும் தங்கள் வஸ்திரத்தை கிழித்து கொண்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. வஸ்திரத்தை கிழித்து கொண்டார்கள். அதை எல்லா ஜனங்களும் கண்டார்கள். ஆமென். ஆனா ஆண்டவர் அந்த யோசுவாவை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசுவா 3வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா. எந்த ஜனம், எந்த கூட்டம், ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ், எந்த கூட்டம் வஸ்திரத்தை கிழிஞ்ச வஸ்திரத்தை கிழிச்சு பைத்தியம் பிடிச்சவனை போல அலைகிறத பார்த்தாங்களோ, அதே கூட்டத்துக்கு முன்பாக, அதே ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்றாரு, நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன் என்பதை இஸ்ரவேலர்கள் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆமென், ஆமென். எந்த ஜனத்துக்கு முன்பாக அவன் வஸ்திரம் இல்லாம உரிந்து போட்டு வஸ்திரத்தை கிழிச்சுக்கிட்டு நடந்தாங்களோ, அதே ஜனங்களுக்கு முன்பாக, அதே கண்களுக்கு முன்பாக கர்த்தர் அவர்களை மேன்மைப்படுத்தினார், யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு. இஸ்ரவேலர் எல்லாரும் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த ஒண்ணில்லாத நிலைமைய, அந்த தோல்வி நிலைய, அந்த தகுதியற்ற நிலைமைய, நீங்க அவமானம் அடைந்ததுதான் எல்லாரும் பார்த்திருப்பாங்க, எல்லாரும் அறிஞ்சிருப்பாங்க. நான் சொல்றேன், அதே பார்த்த கண்கள், அதே ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை அதே கண்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆமென். இரண்டாவது, இந்த வாலிபனை குறித்து பார்க்கும்போது, இந்த வாலிபனுடைய வாழ்க்கையில இவன் பிரேத கல்லறைகளில் வாழ்ந்து வந்தான். பிரேத கல்லறை, பிரேத கல்லறையில அங்க பிணம் தான் இருக்கும். வீட்டுல வாழ வேண்டியவன், அப்பா அம்மா தம்பி குடும்பம், அண்ணன் அக்கா தங்கச்சி தாத்தா பாட்டி என்ற உறவுகளோடு வாழ வேண்டியவன் பிரேத கல்லறையில் வாழ்ந்து வந்தான், பிணத்தோடு வாழ்ந்து வந்தான். பிரேத கல்லறையில அழுகின பிணம் தான் இருக்கும். பிரேத கல்லறையில் வாழ்ந்து வந்தான். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கல்லறையின் அனுபவம். உயிர் இருக்கும், ஆனா ஒரு நடைபிணம் போல எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. வீட்டுலதான் அப்பா அம்மா குடும்பம் எல்லாரும் இருப்பாங்க, கல்லறைக்கு போனா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. யாருமே இல்லாத நிலைமையில, எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய நிலையை தான் இந்த பிரேத கல்லறையில் அவன் வாழ்ந்து வந்ததை குறிப்பிடுகிறது. பிரேத கல்லறையில் வாழ்ந்து, யாருமே இல்லை, எனக்கு யாருமே இல்லை. பிரேத கல்லறையில யாருமே இருக்க மாட்டாங்க, கூட ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க, பேசுறதுக்கு துணைக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இருக்க மாட்டாங்க. நீ சாப்பிட்டியா, நீ சாப்பிடலையா,
உனக்கு என்னாச்சு, உன் உடம்புக்கு என்னாச்சு கேட்கறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த வாலிபன் வாழ்ந்தான். உதவிக்கு யாருமே இல்லாத நிலைமையில ஒரு நடைபிணம் போல பிரேத கல்லறையில் வாழ்ந்து கொண்டிருந்த அவனை இயேசு விடுதலையாக்கினார். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில யாருமே இல்லை, நான் ஒரு அனாதையை போல, நான் ஒரு நடைபிணம் போல, எனக்கு என்ன கேட்கறதுக்கு கூட எனக்கு எந்த நாதி இல்லை அப்படின்னு சொல்றீங்களா? நான் சொல்றேன், அந்த வாலிபனை இயேசு சந்தித்த போது, ஆமென், ஹல்லேலூயா, அவன் வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் எப்படி மாறிச்சோ அதே போல உங்க வாழ்க்கையிலும் மாறும். ஆமென். உங்க கல்லறையின் அனுபவங்கள் மாறும். நீங்கள் நடைபிணம் போல வாழுகிற சூழ்நிலைகள் மாறும். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்று உண்டோ? என்னால் செய்யக்கூடாத கிரகிக்க முடியாத காரியம் ஒன்று உண்டோ? என்னால செய்ய முடியாது, இதை செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறியா? நான் சொல்றேன், யாரும் இல்லை. ஒருவேளை நிறைய வயதான அம்மா அப்படிப்பட்டவங்க எல்லாம் யாருமே இல்ல, நான் செத்தா கூட என்ன தூக்கி இது பண்றதுக்கு எனக்கு யாருமே இல்ல, நீங்க யாருமே இல்ல, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்காக, ஆமென், உங்களுக்காக சகலவற்றையும் அவர் செய்து முடிக்கிறவராயிருக்கிறார். யாருமே இல்லைன்னு கவலைப்படாதீங்க, உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்க கூட இருக்கிறார். யோபு சொல்றான், தேவரீர் சகலத்தையும் செய்ய நீர் வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இந்த வாலிபனுடைய வாழ்க்கையில அவன் பிரேத கல்லறையில் வாழ்ந்து வந்தான். அடுத்தது, நெடுநாளாய் பிசாசு பிடித்திருந்தான். நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்திருந்தான். நெடுநாளாய் வியாதியினால பிடிக்கப்பட்டிருக்கிற நிலைமை, நெடுநாளா வியாதியா இருக்கிறது, நெடுநாளாய் கட்டப்பட்ட நிலைமையில ஏதோ செய்யணும்னு நினைக்கிறேன், ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல போக முடியல, கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறேன். அடுத்தது தரித்திரம், நெடுநாளாய் கடனில், நெடுநாளாய் தரித்திரத்தில், நெடுநாளாய் சாபத்தில், நெடுநாளாய் அடிமைத்தனத்தில் இருப்பதுதான் நெடுநாளாய் பிசாசு பிடித்திருந்தவன். நெடுநாளாய் பிசாசு பிடித்திருந்தவன். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நெடுநாளாய் வியாதியோடு, நெடுநாளாய் கடன் பிரச்சனைகளோடு, நெடுநாளாய் கட்டப்பட்ட நிலைமையில, நெடுநாளாய் சாபத்துல, நெடுநாளாய் அடிமைத்தனத்துல, நெடுநாளாய் சமாதானம் இல்லாம பிசாசினால் ஒருவேளை உங்க வாழ்க்கை அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கும் என்றால், நான் சொல்றேன், நெடுநாளாய் அவனை பிடித்திருந்தது. வேதம் சொல்லுகிறது, லூக்கா 8:29 வாசிக்கும் போது, நெடுநாளாய் பிடிக்க அந்த ஆவி அவனை விட்டு போகும்படிக்கு இயேசு கட்டளையிட்டபடியினாலே அப்படி சொன்னான். அந்த அசுத்தாவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. அவன் சங்கிலிகளாலும் விலங்குகளில் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தும் கட்டுகளை முறித்து போட்டு பிசாசினால் வனாந்தரங்களுக்கு துரத்தப்பட்டிருந்தான். நெடுநாளாய் உங்களை கூக்குரலிட வைத்தது, நெடுநாளாய் உங்களை கண்ணீர் விட வைத்த காரியங்கள், நெடுநாளாய் உங்களை வேதனைப்படுத்தின காரியங்கள், ஹல்லேலூயா, நெடுநாளாய் லூக்கா 8:28 வாசிக்கும் போது, அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று மகா சத்தமாய் சொன்னார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் சொல்றேன், எதெல்லாம் உங்களை கூக்குரலிட வைத்ததோ, எதெல்லாம் உங்களை வேதனைப்படுத்தியதோ, எதெல்லாம் உங்களை கண்ணீர் விட வைத்ததோ, எதெல்லாம் உங்க வாழ்க்கையில உங்களை அடிமைத்தனப்படுத்தி வைத்திருந்ததோ, அது எல்லாம் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில இருக்கும் போது, உங்க வாழ்க்கையில வரும்போது,
கூக்குரலிட்டு விழுந்தது போல உங்க வாழ்க்கையில சிலவைகள் இன்றைக்கு கூக்குரலிடும். இந்த சத்தத்தை நீங்க கேட்கும் போது உங்க வாழ்க்கையில நான் சொல்றேன், சில பிசாசுகள் நெடுநாளாய் உங்களை பிடித்திருந்த கடன் என்கிற பிசாசு, வியாதி என்கிற பிசாசு, தரித்திரம் என்கிற பிசாசு, சாபம் என்கிற பிசாசு, அடிமைத்தனம் என்கிற பிசாசு, உங்களை கட்டி வைத்திருக்கிற பிசாசுகள் கூக்குரலிட்டு விழும். எஸ் ரீபா சாண்டா லேகேபோ, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே கூக்குரலிட்டு விழும். ஹalleluya ஹalleluya. இயேசு வந்தபோது கூக்குரலிட்டு விழுந்தது. 33ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அப்படியே பிசாசுகள் அந்த மனுஷனை விட்டு நீங்கி பன்றிகளுக்குள் புகுந்தன. அப்பொழுது அந்த பன்றிகள் கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து அமிழ்ந்து மாண்டது என்று சொல்லி. ஆமென் ஹalleluya. கர்த்தர் உங்க வாழ்க்கையில கூக்குரலிட வைத்த பிசாசுகள், எஸ், எதெல்லாம் உங்க கூக்குரலிட வைத்ததோ, உங்களை வேதனைப்படுத்தியதோ, உங்க வஸ்திரம் இல்லாம உங்களை உண்டாக்கியதோ, உங்களை நடைபிடம் போல உருவாக்கியதோ, அது எல்லாம் இந்த நேரத்தில் ஐ ஸ்பீக் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இதுவரைக்கும் இல்லாத ஒரு விடுதலையை நான் கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே கடன் என்கிற பிசாசு, தரித்திரம் என்கிற பிசாசு, வியாதி என்கிற பிசாசு, அவமான அடிமைத்தனம் என்கிற பிசாசுகள் இயேசுவின் நாமத்தினாலே அமிழ்ந்து மாழுவதாக. கூக்குரலிட்டு விழுந்து பன்றிகளுக்குள் போய் கடலுக்குள் போய் விழுந்து அது எல்லாம் மாண்டது என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்க முடிகிறது. ஹalleluya ஹalleluya. எல்லாம் கூக்குரலிட்டு விழும், கூக்குரலிட்டு அமிழ்ந்து மாண்டது. ஒன்னே ஒண்ணு நம்ம புரிஞ்சுக்கிடணும், பன்றிகளுக்குள்ள அந்த பிசாசுகள் போன போது பன்றிகள் போய் தற்கொலை பண்ணிட்டு, பன்றிக்குள்ள பிசாசு போன உடனே அந்த பன்னி எல்லாம் போய் கடலுக்குள்ள விழுந்து தற்கொலை பண்ணிட்டு. ஆனா இன்றைக்கு மனுஷர்கள் அநேகர் வாழ்க்கையில பிசாச உள்ள வச்சுட்டு அதனுடைய வேதனை, அதனுடைய கடன், அதனுடைய தரித்திரம், அதனுடைய அவமானம், அடிமைத்தனம் அதெல்லாம் உள்ள வச்சுட்டு அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு முடிவெடுங்க. ஆமென். இன்றைக்கு அதே இயேசு அந்த வாலிபனுடைய வாழ்க்கையில, எஸ், அவன் புத்தி தெளிந்து நெடுநாளாய் வியாதியோடு பிசாசுகளோடு பலவீனப்பட்டிருந்தவன் புத்தி தெளிந்து சொஸ்தமாக்கப்பட்டிருந்ததை போல நீங்களும் சொஸ்தமாக்கப்படுவீர்கள். உங்களை பார்த்து மற்றவர்கள் சாட்சியாய் அறிவிப்பார்கள். ஆமென். நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்ட என்னோடு இணைந்திருக்கிற பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, இந்த நாளிலிருந்து இவர்களுடைய வாழ்க்கையில எல்லா கட்டப்பட்டிருக்கிற சூழ்நிலைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இவங்க வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரங்கள், வியாதிகள், வறுமைகள், அவமானங்கள் எல்லாம் இந்தோடு விலகட்டும் ஆண்டவரே. எதெல்லாம் இவங்களை கூக்குரலிட வைத்து இவங்க வாழ்க்கையை கெடுத்து போட்டதோ அதிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும், ஜெயம் உண்டாகட்டும். எப்படி அந்த வாலிபனுடைய வாழ்க்கையில புத்தி தெளிந்து சொஸ்தமாக்கப்பட்டிருந்ததை கண்டவர்களும் அதை அறிவித்தது போல இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தோல்வியை பார்த்தவங்க, வெட்கத்தை பார்த்தவங்க இவங்களுடைய நன்மைகளையும் வெற்றியையும் காணட்டும் என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென்.